ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். நாங்கள் இப்போ எடின்பிராவில் நிற்கிறோம். ட்ராமுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்து நாங்கள் ட்ராம் எடுத்து இன்னொரு இடத்துக்கு போகணும். இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே எப்படியான மிஷின்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் உங்களோட ஃபோனை டேப் பண்ணி போட்டு ஏறினீங்கண்டா திரும்ப நீங்கள் இறங்குற இடத்துல திரும்ப டேப் ஆஃப் பண்ணிவிட்டு இறங்கினீங்கண்டா ஓகே. நீங்கள் எடின்பிரா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் உங்கள் ஃப்ளைட்டில் வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் டிக்கெட் வந்து காணும் ஒரு டேக்கு. அதில் நீங்கள் ட்ராம் பஸ்ஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ட்ராமில் ஏறிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ட்ராமில் ஏறிக்கல ஒரு பெரிய மூட்டை ஒன்று பின்னுக்கு இருந்திருக்கேன் கண்டிருப்பீங்க. பேக் வந்து நீங்கள் எடின்பிராக்கில் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும். நீங்கள் அதை எந்த நேரம் காய்க்கொண்டு தெரியணும். உங்களோட 3-4 டேஸுக்குரிய சாமான் வந்து உங்களோட பேக்கில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், லொக்கர்ஸ் இருக்குது இங்கே. நீங்கள் அந்த வெப்சைட்டில் லிங்க் நான் போட்டு வரேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லொக்கர்ஸை புக் பண்ணி நீங்கள் உங்களோட பேக்கை அங்கே வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் விரைக்கில் அந்த பேக்ஸை திரும்ப கலெக்ட் பண்ணி கொண்டு நீங்கள் உங்களோட அக்கோமடேஷனுக்கு போகலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டே. நாங்கள் எடின்பிராலேருந்து ஹைலேண்ட்ஸுக்கு போகிறோம். அப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து அங்கே அப்படி இருக்குது, இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் எங்களுக்கு நாங்கள் நினைச்ச நேரம் போய் வரலாமா, சில ஹிடன் ஸ்பாட்டுக்கெல்லாம் நாங்கள் போவோம் இன்றைக்கி. அப்போ நாங்கள் அதையெல்லாம் யோசித்து நாங்கள் ஒரு கார் ஒன்று ரெண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இந்த ட்ராமில் இந்த ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி நாங்கள் காரை கலெக்ட் பண்ணி கொண்டு இன்றைக்கு என்னென்ன இடமெல்லாம் பார்க்குறோம். நீங்களும் வந்து பாருங்க. எடின்பிராவில் நீங்கள் அந்த நைட் எங்கே ஸ்டே பண்ணுறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் உங்களோட கார் ரெண்டல் பிளேஸை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் எழுப்பி குயிக்காக அந்த கார் ரெண்டல் பிளேஸுக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். நாங்கள் சூஸ் பண்ணது லெய்த்ன்ற ஒரு இடத்துல இருக்கிற யூரோப் ரெண்ட் காரை. அங்கே நீங்கள் ஏர்லியாக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சீப்பாக எங்களுக்கு எங்களோட கார் வந்து 20 பவுண்ட்ஸுக்குள்ளே தான் பெர் டே எங்களுக்கு ரெண்ட் வந்தது. அப்படி உங்களுக்கு நல்ல சீப்பாக கார்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஏர்லியாக புக் பண்ணினா. அப்படி நாங்கள் எங்களோட காரை கலெக்ட் பண்ணிக்கொண்டு முதலாவதாக போன இடம் இந்த கெல்பீஸ் என்ற ஒரு இடம். நீங்கள் ஸ்காட்லாண்ட் பற்றின ஃபோட்டோஸில் ரீல்ஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 2 குதிரை ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கிங் ஸ்பேஸில் இருந்து இந்த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சருக்கு போகிற அந்த வழியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் ஃபேமிலியோட போகிறீங்க, கிட்ஸோட போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரக்சருக்கு கிட்டவும் பார்க்கிங் ஸ்பேசஸ் இருக்குது. ஆனால் ஸ்டில் உங்களுக்கு நீங்கள் அதில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு சின்ன பிள்ளைகளோட இல்லாட்டி கொஞ்சம் வயசானவங்களோட இந்த இடத்துக்கு கொஞ்சம் கூட தூரம் நடந்து போகிறது கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளுக்குள்ளே போய் இந்த பார்க்கிங்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். நாங்கள் சம்மர் டைமில் போகாதபடியாக நிறையவே ஸ்பேசஸ் இருந்தது. நாங்கள் ஒரு எண்ட் ஆஃப் விண்டரில் தான் இந்த இடத்துக்கு போனாங்க. அப்போ நிறைய ஸ்பேசஸ் இருந்தது. அப்போ அவைலபிலிட்டியையும் செக் பண்ணி கொண்டு நீங்கள் கொஞ்சம் கிட்டவே உங்களோட காரை கொண்டே விடலாம். இப்போ இதுக்கு போகிற வழியில் லேக்கில் நிறைய போட்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் அது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இந்த ஸ்ட்ரக்சரையும் கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெனல்ஸுக்குள்ளால போட்ஸுகள் போகும். அதில் பார்த்தீங்கன்னா போட் நிற்குது. அந்த போட்டுகள் இப்போ நீங்கள் அந்த யூகே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கெனல்களால் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு லண்டன்லேருந்து ஆக்ஸ்ஃபோர்ட் வரைக்கும் போகிறதுக்கு கூடி யூகேல கெனல்ஸ் இருக்குது. அப்போ அப்படி இந்த போட் வந்து இந்த கெனலுக்குள்ளால போகக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வரைக்கும் தண்ணி ஒரு லோவர் லெவலில் இருக்கிறது. அதனால இன்னொரு உயரமான ஒரு லேக்குக்குள்ளே இந்த போட் போக வேண்டியிருக்கு. அதுக்காண்டித்தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. போட் அங்கேருந்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா 2 கேட் மாதிரி இருக்குது. அந்த கேட்டுக்கு நடுவில் போட் வந்து பார்க் ஆகிது. அந்த போட் பார்க் ஆன பிறகு இந்த கேட் ஓப்பன் ஆக இந்த போட் லெவல் வந்து குறைஞ்ச பிறகு போட் இந்த கெனல்ல இப்படி தொடர்ந்து கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த ஜேர்னியை. அதுக்காண்டித்தான் இந்த மாதிரியான செட்டப்புகள் இருக்கு. அது நீங்க கேப்டன் டவுன்லையும் பார்க்கலாம். இப்படியான ஸ்ட்ரக்சர்ஸை கண்டிங்கன்னா அதுக்கு தான் இருக்கு. சரி, அதில் இந்த பெருசாக இருக்கிற ஸ்ட்ரக்சர்னு மினியேச்சரை தான் நீங்கள் செஞ்சுருக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஞ்சஸ் இருக்குது, ஒரு சின்ன கஃபே ஒன்று இருக்குது.
அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஆட்கள் நிற்கிறாங்க. அதை வச்சு நீங்கள் இதை கெஸ் பண்ணலாம் இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. அந்த மினியேச்சர் வந்து வெல்ட் பண்ணி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ரிவர்ட் பண்ணி இருக்கு. உள்ளுக்குள்ள இதுக்குரிய ஃப்ரேம் வந்து இருக்குது. இந்த பிரம்மாண்டமான ஹோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கொண்டு இதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவேனிய சொப்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதில் போய் இந்த கெல்பிஸ் சம்மந்தமான, ஸ்காட்லாண்ட் சம்மந்தமான, ஹைலேண்ட் சம்மந்தமான சுவேனியர்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே வாங்கலாம். அதையும் வாங்கி கொண்டு நாங்கள் எங்களை ரோட் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களோட ரோட் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே ஸ்காட்டிஷ் கவுஸை வந்து நாங்கள் பார்க்குறோம். இது நீங்கள் ஸ்காட்லாண்டில் மட்டும்தான் இப்படியான எருமை மாடுகளை பார்க்கலாம். கொஞ்சம் முடி கூடவே இருக்கும், தூரத்துலேருந்து பார்க்க வடிவாக இருக்கும். அப்படியான மாடுகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுகளையும் பார்த்து கொண்டு நாங்கள் அந்த ஸ்காட்டிஷ் ஹைலேண்ட்ஸுக்குள்ளே போக நாங்கள் கேங்கோம் நேஷனல் பார்க்குன்ற ஒரு பெரிய ஏரியாக்குள்ளே தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி தான் நீங்கள் இன்வர்னஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ அந்த போகிற இடம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு 15 நிமிஷம் அரமணத்தியாலத்துக்கு ஒருக்கா மாறுற சீனரிசம், ஒரு நிறைய க்ரீன் ஸ்பேசஸ், பனி படர்ந்திருக்கிற மலைகள், இது எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்க. இப்போ நாங்கள் நிற்கிற அந்த எக்ஸாக்ட் இடத்தின் ஜியோகிராஃபிக் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்னோ பெய்கிற ஒரு இடம், நிறைய பனிப்பொழிவு இருக்கிற இடத்தை தான் சூஸ் பண்ணி இந்த ஸ்கீயிங் சென்டரை வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீயிங் சென்டருக்கு ஒரு சீசனுக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஆட்களாக இருக்கட்டும், வெளிநாடுகளில் இருந்தும் கூட ஆட்கள் வந்து இந்த ஸ்கீயிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீயிங்கை வந்து இங்கே நான் நிற்கிறேன்னு ஒரு சீரியஸான ஒரு ஹொபியாக எடுக்கிறாங்க. அந்த டைமுக்கு இங்கே வந்து மலைக்கு மேலே ஏறி ஹைக் பண்ணியோ இல்லாட்டி கேபிள் கார்ஸை நீங்கள் கண்டிருப்பீங்க, அதில் மலைக்கு மேலே போயிட்டு கீழே வந்து ஸ்கீயிங் பண்ணி கொண்டு வராங்க. அப்போ இப்படியான ஒரு இடத்துல தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் கஃபே மாதிரி ஒன்று இருக்குது. அதை விட நிறைய பார்க்கிங்லேயும் வந்து நிறைய கார்ஸ் பார்க் பண்ணியிருக்குது. ஸ்கீயிங் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ஸ்கீயிங் ஸ்டிக், ஹெல்மெட், அந்த எக்யூப்மெண்ட்ஸோட நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து இந்த பேட் வெதர்லையும் வந்து போகிறாங்க. இந்த ஸ்காட்லாண்ட் டே 2 எங்களுக்கு மெயின்லி ஒரு ரோட் ட்ரிப்பாக தான் இருந்தது. ஆனால் அந்த ரோட் ட்ரிப்புமே ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீனரிஸ், ஒவ்வொரு வெதர் சேஞ்ச், இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கொண்டு நாங்கள் இந்த கேங்கோம் நேஷனல் பார்க்குள்ளால் இன்வர்னஸ் என்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அந்த இன்வர்னஸுக்கு நாங்கள் போகிற நேரம் ஒரு சன்செட் ஆகி இருட்டு படுற அந்த நேரத்துலாம் போனாங்க. அதுவுமே நல்ல அழகாக இருந்தது. இந்த ஸ்னோ மவுண்டெயின்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரசித்து கொண்டு இன்வர்னஸ் என்ற இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அங்கேயும் நாங்கள் போய் அந்த இரவு முதலாவதாக போன இடம் இன்வர்னஸ் காசல். இந்த காசலும் நல்ல லைட்டிங் எல்லாம் போட்டு அந்த இரவுலையும் ஒரு பிரம்மாண்டமாக அழகாக ஒரு எல்லோ ஆம்பர் லைட்டிங்ஸோட
பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ அந்த வியூஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். இப்படியே இந்த டே 2 நாங்கள் முடிச்சு கொண்டு நீங்கள் டே 3 பார்க்குறதுக்கு மறக்காமல் கணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த வியூஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்வர்னஸ் காசல், நெஸ் ரிவர் இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கணன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.